வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து, எத்தனை பேர் பாவம் செய்து? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதுதான் பாருங்க தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆகவே பாருங்க, தேவனுடைய கிருபை என்பது நிபந்தனையற்றது. அருமையானவர்களே, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் பாருங்க மனுஷனுக்கு நிபந்தனையற்ற விதத்திலே காண்பிக்கப்படுகிறது. பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறாரு பாருங்க, அவனுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு அந்த மனுஷனுக்கு நீதி பாருங்க தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அதை இலவசமாக அவனுக்கு தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க. அதனாலதான் நம்மை குறித்து கூட சொல்லும்போது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:8 வசனம் பாருங்க. நாம், அதாவது விசுவாசிகளாகிய நாம் எப்படி இருக்கும்போது, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, நாம கூட அருமையானவர்களே பாவிகளா இருந்தோம். நாம செய்த புண்ணிய கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படல. நம்ம உபவாசம் பண்ணதுனால ரட்சிக்கப்படல. நம்ம ஜெபம் படிச்சதுனால ரட்சிக்கப்படல. சுருக்க ஜெபம், பெருக்க ஜெபம்லாம் இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. சுருக்க ஜெபம் படிச்சிங்களா, பெருக்க ஜெபம் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க அதைத்தான் ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம படிச்சதுனால நம்ம ரட்சிக்கப்படலை. அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக கல்வாரியில மரித்தபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவான்.